ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அவ்வாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக் பிரியாணி பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கடந்த ஒரு மாத காலமாக வீடியோ போட முடியல, இனிமேல் தொடர்ந்து போட்டுட்ருப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோ நாங்கள் புரட்டாசிக்கு முன்னாடியே ஷூட் பண்ணது, இப்போ தான் போட போகிறோம். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போடுங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. 2 பட்டை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு போடுங்க. இப்போ கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போடுங்க. இப்போது கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வதங்கினதும் செவந்துடும். இப்போது 2 பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி அந்த ஆயிலே போட்டு வதக்குங்க. நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. வேறு 2 பச்சை மிளகாயை கீரி அதில் போட்டு வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன். இப்போது வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ஒன்றா சேர்கிற வரைக்கும் வதக்குங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்து போட்டு இதோடய வதக்குங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தயிர் 1/2 கப் போட்டுக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கின தக்காளி 2, அதையும் அதில் போட்டு வதக்குங்க. இப்போ ருசிக்கு ஏற்ப உப்பு போடுங்க. இப்போது வதக்குனதை எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது இன்னொரு தவா வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. இப்போது மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணி வச்ச எக் எடுத்து கீரல் போட்டு இந்த மசாலாவில் சேர்த்துருங்க. இப்போது மசாலாவும் எக்கும் நல்லா மசாலா ஒன்று சேர்கிற மாதிரி பொறுமையாக சேர்த்து கலக்குங்க. இப்போது 1/2 கிலோ பாசுமதி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம ஏற்கனவே மசாலா செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் இந்த ரைஸை சேர்த்துருங்க. இப்போது மசாலாவும் அரிசியும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து விடுங்க. நீங்கள் இப்போ எவ்வளோ அரிசி எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுருங்க. அந்த மசாலா கலந்த ஒரு முட்டை வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இந்த ரைஸ்லேயே சேர்த்து வச்சுருங்க. இப்போது நம்ம அடுப்பில் வச்சுருக்க பிரியாணி மசாலாவிலே ஒரு கைப்பிடி அளவு புதினாவை மேலாம்ப தூவி விடுங்க. இப்போது குக்கர் மூடிட்டு ஒரு விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக விசில் விட்டிங்கன்னா சாதம் ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போது ஒரு விசில் முடிஞ்சிருச்சு. உடனே ஓப்பன் பண்ணி பாருங்கள் பிரியாணி எப்படி இருக்குன்னு. இப்போது ஓப்பன் பண்ணி பாருங்கள். எக் பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாதம் குழஞ்சிடாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது பிரியாணி. இப்போது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரியாணியை தனித்தனியாக ஒத்தையாக இருக்கும், குழஞ்சி போயிடாமல். இந்த எக் பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.